சப்பாத்தி நான் போட்டால் மட்டும் ரொம்ப சாஃப்டாகவே வர மாட்டேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அதுக்கு கோதுமை மாவு கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு சுடுதண்ணி ஊற்றி நல்லா புரோட்டா மாவு பிசைற மாதிரி இழுத்து பிணைஞ்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ச்சி ஊற வச்சிட்டிங்கன்னா மாவு நல்லாவே ஊறிடும். சைடிஷ்க்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் 2 சிப்பி காளான் பேக்கெட் இருந்தது. சரி அதுவே கிரேவியாக வச்சுக்கலான்னு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு ஒரு வடச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு 10 சின்ன வெங்காயம், 2 பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் மசாலா ஐட்டம் எல்லாமே சேர்த்திருக்கிறேங்க. மசாலா ஐட்டம் பார்த்திங்கன்னா மல்லித்தூள், ஜீரகத்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக சிக்கன் மசாலா போட்டு ஆற வச்சாச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்க சிப்பி காளானில் சுடுதண்ணியில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வடச்சட்டியில் ஊற்றி தாளிச்சு விட்டுறதான். தாளிச்சு விட்டுட்டு கடைசியாக மல்லித்தலை தூவி இறக்குனா சூப்பரான கிரேவி ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் சைட்லேயே சப்பாத்தியும் போட்டு சாப்பிட்டாச்சுங்க. இன்றைக்கி சப்பாத்தி ப்ளஸ் சிப்பி காளான் கிரேவியோட சூப்பராக சாப்பிட்டாச்சு. அவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.